18ஆம் படி கருப்பசாமியை போற்றி. என் அன்பின் தங்கமே, இந்த அப்பன் கருப்பன் சாமி உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். என்னை ஒரு நிமிடம் உள்ளே அழைப்பாயா என் தங்க பிள்ளையே? நான் உன் கண்ணீரை துடைக்கத்தான் போகிறேன். நீ அழுது கொண்டு இருப்பதற்கான காரணத்தை தெரியாமல் உன் துரோகியை தேடிக்கொண்டே இருந்தாய். உன் எதிரியை காணவில்லையே, ஆனால் எங்கே போனாலும் சுழன்று சுழன்று அல்லவா என்னை அடித்து கொண்டிருக்கின்றார் என்று நீ தத்தளித்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உண்மையான செய்தி என்னவென்றால் உன் எதிரை உன் அருகில்தான் இருக்கிறார், உன் பக்கத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரை நீ அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் விதியோ சதியோ உன் கண்ணை மறைத்து கொண்டு இருக்கின்றது. விதியானாலும் சரி, சதியானாலும் சரி, அதை ஒரு கை பார்த்து விடலாம் என்றுதான் இந்த அப்பன் கருப்பன் சாமி நான் உன் வீட்டிற்கு வந்து விட்டேன். என்னை வணங்கிய பிறகு உனக்கு விதியாவது சதியாவது எதிரியாவது யாராக இருந்தாலும் வீழ்த்தியே விடுவேன் என்று இந்த அப்பன் மீது உனக்கு நம்பிக்கை இருப்பதனால தானே இந்த அப்பன் அழைக்காமலே நீ என் கையை தொட்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன்னை விட்டுவிடும் எண்ணம் எனக்கு ஒரு பொழுதும் கிடையாது என் தங்க பிள்ளையே. உன் எதிரியை அடையாளம் கண்டு கொள்ளும் தருணம் வந்து விட்டது. உன் அருகிலே இருந்து கொண்டு இருந்து நீ எதை செய்தாலும், நீ தீமையே செய்தாலும் உனக்கு அங்கு நல்லது செய்தது போல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ தீமையே செய்தாலும் அதற்கு ஆமாம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். செய்வதென்று அறியாது செய்தாலும் நீ செய்வதுதான் சரி என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன்னை நான் எப்படி வீழ்த்துவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னிடமே வந்து என் பிள்ளையை வீழ்த்துவதற்கு அங்கு திட்டத்தை தீட்டித்தாருங்கள் என்று என் காலடியில் வந்து விழுந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அப்பனை பற்றி முழுவதுமாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நல்லவருக்கு மட்டும்தான் நான் துணை போவேன் என்று உணர்த்த வேண்டும் அல்லவா? அந்த விதியையும் சதியையும் முறியடித்து விட்டு உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு எந்த கெட்டதை விளைவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த கெட்டதை, அந்த கெட்ட எண்ணத்தை அவர்களுக்கே திரும்பும்படியான செயலை தான் செய்ய போகிறேன். அப்பொழுது சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன், இந்த அப்பன் கருப்பன் நல்லதுக்குத்தான் துணை புரிவான் என்று, நல்லவர்களுக்கு மட்டும்தான் கை கொடுப்பான் என்று அவர்கள் உணரும் தருணமும் வந்துவிட்டது. எத்தனையோ காலங்களில் நீ செய்வது யார் என்று தெரியாமலே கண்ணீர் விட்டு அவர்களிடமே அழுதிருக்கின்றாய். அது புரியாமலே அவர்களும் உன் கண்ணீரை துடைப்பது போல் துடைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் நல்லதுக்கு காலம் இல்லையோ என்று யோசிக்காதே. நல்லதை உணர்த்தும் காலத்திற்குத்தான் இந்த அப்பன் கருப்பன் சாமி நான் உனக்காக உன் வீட்டிற்கே வந்து விட்டேன், நீ அழைக்காமலே. என் தங்க பிள்ளையே, எதையும் நினைத்து வருந்தாதே. உனக்கான காலகட்டம் வந்து விட்டது. இனி எல்லாம் நல்லதே நடக்கும். கருப்பசாமியை போற்றி.